ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து துலிப் பேண்ட்டோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நம்ம பெல்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்மளோட பெல்ட் பார்ட்டு 2 பீஸாக இருக்குது. ஸோ இந்த 2 பீஸையும் முதல்ல இப்படி ஒன்றா வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு முதல்ல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட பெல்ட் 2 பீஸாக இருந்துச்சு, அதை ஒன்றா வந்து நம்ம தச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து அப்படியே பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ பிரித்தோம் அப்படின்னா இந்த பெல்ட்டோட இந்த சைடு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, முதல்ல இந்த சைடு இப்படி ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்பு மடித்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி நம்மளோட இந்த பெல்ட்டோட இந்த சைடும் வந்து இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு மடித்து ஒரு ஸ்டிச் வந்து போடணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட கெட்ட பக்கமாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் போடணும். சரியா? இப்போ வந்து நம்ம பெல்ட்டோட ஓரம் வந்து 2 சைடும் மடித்து தச்சிட்டோம். ஸோ நம்ம கெட்ட பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இங்கே மடித்து தச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்த பெல்ட் மேலே இருக்குல்ல, இங்கே முதல்ல ஒரு 1/4 இன்ச் மடித்து ஃபுல்லாக பெல்ட்டோட நீளத்துக்கும் ஃபுல்லாக தைக்கணும். அதுக்கப்புறமா இந்த நாடா இன்சர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டீங்களோ அந்த அளவுக்கு 1 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ அளவுக்கு வந்து நீங்கள் இப்படி மடித்து ஃபுல்லாக வந்து தைக்கணும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு மடித்து ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி 1 இன்ச்சுக்கு மடித்து தைக்க போகிறேன். சரியா? இப்போ மேலே வந்து 1/4 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம மடித்து தச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய நாடாக்கு எவ்வளோ வந்து நான் கேப் சீம் அலவன்ஸ் விட்டனோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ உங்கள் நாடாக்கு வந்து நீங்கள் கேப் விட்டீங்களோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து நான் ஒரு 1 இன்ச் இல்லைனா 3/4 இன்ச்சுக்கு நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டீங்களோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு நாடாக்கு நீங்கள் ஸ்பேஸ் விடணும். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கே வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக நாடா இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே,
ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த நாடாக்கு வந்து இடம் விட்டுட்டு ஃபுல்லாக இதை ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த சைடும் ஹோல்ஸ் இருக்குது. இப்போ இந்த சென்டர் இருக்குல்ல, இந்த சென்டரை இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்படி பிடிச்சி இதை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. பெல்ட்டை இப்படி ரெண்டாக இப்படி மடிச்சுக்கணும். ஓகே, மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்கே இந்த சைடு வந்து என்ன பண்ணணும்னா, கரெக்டாக இங்கே மேலேருந்து ஒரு 2 இன்ச்சு கீழே வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து அந்த நாடா கட்டும் இல்லை, அப்போ வந்து இந்த மாதிரி கேப் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ நான் மேலேருந்து இங்கே கீழே ஒரு 2 இன்ச் வந்து விட்டுட்டு இங்கிருந்து அப்படியே தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம பெல்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தைச்சிட்டோம். ஸோ இந்த ஏரியாவும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பெல்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, இப்போ பெல்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பேண்ட் வந்து எப்படி தைக்கிறதுன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பேண்ட்டு வந்து நமக்கு 2 பேண்ட் இருக்குது. நான் ஒரு பேண்ட் வந்து உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். ஒரு சைடு, இந்த ஒரு சைடு நான் எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி இந்த சைடு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். சரியா? இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் நான் வந்து அப்படியே ஜூம் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த ஒரு பேண்ட் பார்ட்டுக்கு மட்டும் வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் லேஸ் இருந்தால் அட்டாச் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஜஸ்ட் அப்படியே மடிச்சு கூட தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பேண்ட் வந்து நான் கட்டிங் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக இது வந்து எப்படி மடித்தோம் எப்படி கட் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ இது வந்து உள் சைடு வர்றது. ஸோ இந்த உள் சைடு வந்து நீங்கள் கீழே இருந்து ஒரு 10 இன்ச் அளவுக்கு மட்டும் வந்து இந்த லேஸை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 10 இன்ச் அளவுக்கு லேஸை வச்சு ஃபுல்லாக இப்படியே வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு இப்படி வெளி சைடாக வந்து அதுக்கப்புறம் இந்த கிளாத்து மேலே வந்து இப்படி வந்து வரும் இல்லையா? ஸோ உள்ள அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வந்து இப்படி மேலே வரைக்கும் வந்து ஃபுல்லாக அப்படியே மேலே ஃபுல்லாக வந்து இப்படி வச்சு இதை தைக்கணும். ஓகே, ஃபுல்லாக இப்படி வச்சு நீங்கள் இப்படி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த உள் சைடு பார்ட்டு வந்து நீங்கள் இது வரைக்கும் தைச்சா போதும். ஃபுல்லாக உள் சைடு தைக்கணும்னு அவசியம் இல்லை, இது வரைக்கும் மட்டும் தைச்சா போதும். ஓகே, நான் இப்போ தைச்சு காட்டுறேன்.
லேஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபுல்லாக இந்த பார்ட் ஃபுல்லாக வந்து லேஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியே வந்து லேஸ் அட்டாச் பண்ணி உள்ள சைடு வந்து இந்த உள் சைடு வந்து கீழே இருந்து ஒரு 10 இன்ச்சுக்கு மட்டும்தான் நான் வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த உள் சைடு இருக்குல்ல, இதையும் வந்து நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, இது மேலே வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் இப்படி நான் ஸ்டிச் பண்ணிட்டு, இது வந்து நம்ம கால் வந்து உள்ள நுழையிறதுக்கு வந்து இடம். ஓகேவா? நீங்க இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லைன்னா உங்க ஆங்கிள் மெஷர்மெண்ட் கரெக்டா இங்க மெஷர் பண்ணிட்டு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க கேப் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இந்த பேண்ட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ நான் ஒரு பக்கம் பேண்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சேன், அதே மாதிரி நீங்கள் இந்த சைடும் தைச்சிக்கோங்க. இப்போ வந்து அந்த கிராச் ஏரியா வந்து எப்படி தைக்கிறதுன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த பார்ட் மட்டும் நான் கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பேண்ட்டோட 2 பேண்ட்டோட கிராச் இருக்குது. இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பேண்ட்டோட கெட்ட பக்கமாக திருப்பிட்டு, இப்போ இதோட கிராச் இப்படி இருக்கு, ஒரு பேண்ட்டுக்கு இப்படி இருக்கு, இன்னொரு பேண்ட்டுக்கு இப்படி இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்படி ஒன்றா வச்சு கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம இந்த 2 கிராச்சையும் இப்படி ஒன்றா வந்து தைக்கணும். சரியா? இப்படி ஒன்றா சேர்த்து 2 கிராச்சையும் இப்படி வந்து தச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த பேண்ட்டோட 2 கிராச்சையும் இப்படி ஒன்றா வச்சு உள் பக்கமாக கெட்ட பக்கமாக வந்து தச்சுக்கலாம். நம்ம பெல்ட்டை வந்து நம்ம பேண்ட்டு கூட வந்து நம்ம பெல்ட்டை சேர்த்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதை மட்டும் நான் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த பெல்ட் அட்டாச் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ என்னோட பெல்ட் சின்னதாக இருந்தது, என்னோட பேண்ட் வந்து கிளாத் வந்து நம்ம ஃபுல் கிளாத் விட்டதுனால அகலமாக இருந்தது இல்லையா. ஸோ நான் முதல்ல என்னோட பேண்ட்டை என்னோட பெல்ட் அளவுக்கு வந்து ப்ளீட்ஸ் வச்சு சுருக்கிட்டேன். ஓகே, பார்த்தா உங்களுக்கு தெரியும், ப்ளீட்ஸ் வச்சு என்னோட பெல்ட் அளவுக்கு என்னோட பேண்ட்டையும் நான் வந்து சுருக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த பேண்ட் வந்து நல்ல பக்கம் இருக்கு, பெல்ட் மட்டும் வந்து நான் கெட்ட பக்கமாக திருப்பியிருக்கேன். திருப்பி இப்படி 2ஆ மடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அப்படியே வந்து இந்த பெல்ட்ல இங்கிருந்து அப்படியே நீங்க இதை இப்படி உள்ள இப்படி வந்து இழுத்துக்கோங்க. ஓகே, இப்படி வரும் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பெல்ட்டோட சென்டர் வந்து இது, பேண்டோட சென்டர் இது. ஓகே, இந்த சென்டரையும் நம்ம முதல்ல பின் பண்ணிக்க போறோம். ஓகே,
இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் பெல்ட்டோட சென்டரையும் பேண்ட்டோட சென்டரையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டோம். அதே மாதிரி பேக் சைடு பேண்ட்டோட சென்டர் இது, பெல்ட்டோட சென்டர் இது. இது ரெண்டுத்தையும் இப்படி பின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா தைக்கும்போது உங்களுக்கு மூவ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் கரெக்டாக நம்ம பின் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேண்ட்டையும் இந்த பெல்ட்டையும் இப்படி நம்ம ஒன்றா பிடிச்சி ஃபுல்லாக அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். இப்படி ரவுண்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம். புரியுதா? ஓகே, நான் வந்து இப்போ இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அப்படியே வந்து நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளோட பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் லுக் இது தான். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், மேக் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதுவும் சொல்லுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பேண்ட்டோட ஃபைனல் லுக்.